நம்ம இன்னைக்கு தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் துவர்ப்பாக இருக்குன்றதுனால நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட்றதில்ல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ டெய்லி நம்ம ஒரு நெல்லிக்காய் எடுத்துட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெல்லிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் செஞ்சு தாங்க, கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. முக்கியமாக நம்ம இன்றைக்கி சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் ரொம்ப டேஸ்டியாக பண்ணியிருக்கோம். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த அளவுக்கு ஈஸினா, சமைக்க தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக பண்ணிட முடியும். அவ்வளோ சுலபமான ரெசிபி. இதை நம்ம ஒரு டைம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த சீசனில் நம்மளுக்கு நல்ல விளைஞ்ச நெல்லிக்காய்கள் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் நாட்டு நெல்லிக்காய்கள் கூட யூஸ் பண்ணலாம். நாட்டு நெல்லிக்காயில் எப்படி செய்யணும்னு நான் வீடியோ இடையில சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காய்களை ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வைக்கலைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணியில் ஊறின அந்த நெல்லிக்காய்களை தண்ணியை வடிச்சிட்டு இது போல் டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி ட்ரை ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட இதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காய்களையும் ஒரு டவல் இல்லைனா டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லி தந்திருக்க அளவுகள் எல்லாமே 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதிக குவான்டிட்டியில் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இதே ரேஷியோவில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கிலோ நெல்லிக்காய்க்கு அப்படின்னா நான் சொல்லியிருக்க ரேஷியோ எல்லாமே டபுள் மடங்கு எடுத்துக்கிறாப்புல இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா நெல்லிக்காய்களையும் நான் டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இந்த நெல்லிக்காய்கள் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டீமரில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டீமர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது மேலே நம்ம தொடச்சி வச்சுருக்க நெல்லிக்காய்களை சேர்த்துடலாம். நான் சொன்னது போல் இதே மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட பண்ணலாம். அப்படி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் செய்ய போகிறீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இட்லி தட்டில் இந்த நெல்லிக்காய்களை அடுக்கிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு இந்த தட்டை தூக்கி வச்சுட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் மூடி மூடியிருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். இதுவே நாட்டு நெல்லிக்காய்களாக இருந்தால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நெல்லிக்காய்கள் நல்லா வெந்திருக்கு. கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சேஞ்ச் ஆகிருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காய்களை வெளியில் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ எல்லா நெல்லிக்காயிலையும் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி துளைகள் போட்டுக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இது போல் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் இல்லைன்னா குச்சி ஏதாவது இருந்ததுன்னா அது வச்சு கூட துளைகள் போட்டுக்கலாம். இப்போ எல்லா நெல்லிக்காயிலையும் துளைகள் போட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம சர்க்கரை, வெல்லம் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது கற்கண்டு. கற்கண்டு நார்மல் டைமண்ட் கற்கண்டு யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸில் கிடைக்கும்ல, அதுதான் யூஸ் பண்ணணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கற்கண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒரிஜினல் கற்கண்டை தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதோடைய சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரிஜினல் கற்கண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நடுவில் ஒரு சின்ன நூல் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம கற்கண்டை யூஸ் பண்ணணும். உங்கள் வீட்டில் இடிக்கல், உரல் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வச்சு இடிச்சிட்டு உள்ளே இருக்க நூலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கற்கண்டு உங்கள் அக்கம் பக்கத்து கடைகளில் கிடைக்கலன்னா சொல்லுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் லிங்க் தரேன், வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கற்கண்டு யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் சர்க்கரை இல்லைனா வெல்லம் யூஸ் பண்ணலாம். சேம் ரேஷியோ தான். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1/2 கிலோ அளவு கற்கண்டு. நம்ம 1/2 கிலோ அளவு நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு 1/2 கிலோ அளவு கற்கண்டு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் 1/2 கிலோ தான் யூஸ் பண்ணணும். அதே போல் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1/2 கிலோ வெல்லம் எடுத்து யூஸ் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். நீங்கள் எது யூஸ் பண்ண உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கற்கண்டு வச்சு இந்த தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கற்கண்டு எல்லாத்தையும் உடச்சி நுணுக்கி எந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸ் ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு ஆக்கி எடுத்துக்கோங்க. உடைச்ச கற்கண்டை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் நம்ம சர்க்கரை போல் இது ஃபைன் பவுடர் ஆகாது, கொஞ்சம் ரவை மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம சுட வைக்கும்போது இது ஈஸியாக கரைஞ்சிரும். நீங்கள் சர்க்கரையில் பண்ண போகிறீங்கன்னா இது போல் பொடி பண்ண அவசியம் இல்லை, டைரெக்டாக நீங்கள் பேனில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பொடி பண்ண கற்கண்டுகளை இது போல் ஒரு பேனில் சேர்த்துடலாம்.
எல்லா கற்கண்டும் ஒன்று போல் அரைப்படாது, அங்கங்கே கற்கண்டுகள் இருக்க தான் செய்யும். அது வந்து நோ ப்ராப்ளம், நம்ம வந்து வேக வைக்கும் போது அது கரைஞ்சிரும். இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா ஆம்லா முரப்பா தயாராகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பேனை அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது மேலே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல நெல்லிக்காய்கள், அதை வந்து சேர்த்துடணும். அதாவது வேக வச்சு அதில் வந்து நம்ம சின்ன சின்ன துளைகள் போட்டு வச்சுருக்கோம், அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கற்கண்டு முழுமையாக கரையிறது வரைக்கும் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு மறுபடிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கும் வந்திருக்கு. இடையிடையில இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் அந்த நெல்லிக்காய் டார்க்காகவும் இன்னொரு பக்கம் லைட்டாகவும் இருக்கும். எல்லா பக்கமும் ஒரே கலரில் வரதுக்காக நம்ம இடையிடையில இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. மொத்தமாக இந்த நெல்லிக்காய்களை நான் ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சுருந்தேன். ஒவ்வொருத்தருக்கு டைம் வந்து வேறுபடும். நம்ம அந்த பாகோடைய கன்சிஸ்டன்சி தான் பார்க்கணும். நான் இப்போ உங்களுக்கு கரெக்டான பாகு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாகோட கலர் வந்து ரொம்பவே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி நெல்லிக்காய்களும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த பாகை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல ஒரு தேன் மாதிரி இருக்கும். இது இன்னும் ஆறும்போது நல்லாவே கெட்டியாகும், நெல்லிக்காய்களும் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். நம்ம எப்படி குலாப் ஜாமுன்லாம் ஓவர் நைட் அப்படியே பாகில் ஊற வைப்போம்ல, அதே மெத்தடு தான். இது அப்படியே ஒரு ஓவர் நைட் இதே பாகில் ஊறட்டும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஓவர் நைட் அப்படியே இந்த நெல்லிக்காய்கள் ஊறியிருக்கு. அதாவது ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் இது நல்லா ஊறியிருக்கு. இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும், நல்ல ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். அப்படியே இந்த குலாப் ஜாமுன் ரசகுல்லா மாதிரி, அதாவது டேஸ்ட்டு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்காது, ஆனால் பார்க்குறதுக்கும் சரி அதோட டெக்ஸ்சரும் குலாப் ஜாமுன் போல தான் இருக்கும். இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். யாருமே இதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போ இதை ஸ்டோர் பண்ணக்கூடிய மெத்தட் பார்க்கலாம். ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி ஜாடியில் போட்டு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலேயே வைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். 1 வருஷம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். தண்ணி வந்து கொஞ்சம் கூட படக்கூடாது. ஆரம்பத்தில் செய்யும்போது குறைவான அளவுகளில் ப்ரிப்பேர் பண்ணி பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா அதிக அளவில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஜூஸியான தேன் நெல்லிக்காய் சூப்பராக தயாராகிருச்சு. ஓகே, இந்த ஹெல்த்தியான தேன் நெல்லிக்காய் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.